सत्वगुरुत्तमं श्रीनिधिराघवं वन्दे ह्यपार करुणाकरं यदुकुलपालक गोकुलपालक कौतुकदायिनी रुक्मिणीमा बालकपालक कौतुकदारिणी पालय पालय रुक्मिणीमा எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரம். திருக்குழந்தை சங்கர மடத்திலே இளைஞர் பஜனை சமாஜம் சார்பில் நடைபெறக்கூடிய இந்த 4 நாள் உபன்யாசத்தின் இன்றைய நிறைவு நாள் உபன்யாசம் ஒரு பரம பவித்திரமான பரம பாவனமான ஒரு அற்புத சரித்திரத்தை நாம் காண உள்ளோம். என்ன சரித்திரம்னா, மகாலட்சுமியின் அவதாரமான ருக்மிணி பிராட்டி நாராயணனுடைய அவதாரமான கண்ணபிரானை எப்படி திருமணம் செய்து கொண்டாள் என்ற ருக்மிணி கல்யாணத்தை அனுபவித்து பரம மங்களகரமாக இந்த தொடரை நாம் நிறைவு செய்ய உள்ளோம். இந்த ருக்மிணி கல்யாண வைபவத்தை ரொம்ப விரிவாக சுவாமி வேதாந்த தேசிகன் தம்முடைய யாதவாபியுதயம் என்ற காவியத்தில் பாடுகிறார். கிருஷ்ணனுடைய முழு சரித்திரத்தை விரிவாக ஒரு மகா காவியமா 2500 ஸ்லோகங்கள் 24 சர்க்கங்கள் கொண்ட ஒரு மகா காவியம் யாதவாபியுதயம் என்று சுவாமி தேசிகன் இயற்றியுள்ளார். அதுல 12வது சர்க்கம் 13வது சர்க்கம் 2 சர்க்கத்துல பூர்த்தியா விரிவா ருக்மிணி கல்யாணத்தை வர்ணித்திருக்கிறார். அதிலே சுவாமி தேசிகன் வர்ணித்தபடி இந்த ருக்மிணி கல்யாண வைபவத்தை நாம் அனுபவிக்க தொடங்குகிறோம். யாதவாபியுதயம் 12வது சர்க்கத்தில் இந்த சரித்திரத்தை தொடங்கும் போதே தேசிகன் சாதிக்கிறார். ததா விதானந்த மகாபயோதேஹே தரங்க வித்யா பஜதோவதாரா அசேஷ ரூபேஷு அனுரூப ரூபா தேவி ஜெகன்னேதுர் அனுப்ரஜக்ஞே. பகவான் நாராயணன் இருக்கானே, அவன் பெரிய ஆனந்த கடலாக குணக்கடலாக ஒரு பெரிய சமுத்திரம் போல பகவான் இருக்கான். அந்த கடல்ல மூழ்கி நீராடணும், முத்தெடுக்கணும், அனுபவிக்கணும்னா நம் போன்றவர்கள்லாம் கரையில இருந்து வேணா கடலை ரசிக்கலாமே ஒழிய கடலுக்குள்ள போய் மூழ்கி நம்மால அனுபவிக்க முடியாது. ஆனா அந்த கடல் நீரே அலையாக அலையாக அப்படியே அலையலையா கரை நோக்கி வந்தா கரையில் நிற்கக்கூடிய நாமோ அந்த அலையின் வாயிலாக அந்த கடல் நீரை எடுக்கலாம், சுவைக்கலாம், அனுபவிக்கலாம், ருச்சிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். அப்போ பகவான் கடலா இருக்கான், கடல்ல போய் நம்மளால மூழ்க முடியாது. அதனால கடலாகிய பகவானே என்ன பண்றான், அலையா அலையலையா அவதாரங்கள் எடுத்து நம்மை தேடி வருகிறான். கரையில் இருப்பவரை கடல் நீர் வந்து தொடுவது போல, அலை வடிவில் வந்து தொடுவது போல இந்த பிறவி பிடிக்குள் இருப்பவரை வைகுண்டத்தில் இருக்கும் குணக்கடலாகிய பகவான் சம்சார கரைக்குள்ளே வந்து அலையாக வந்து நம்மளெல்லாம் தொட்டுட்டு போறானா. அலை வந்து எப்படி கடற்கரையில் இருப்பவரை தொட்டுட்டு போகுமோ அது போல அவதாரம் என்று பகவான் வருகிறான். நம்ம ஒத்தொத்தரையும் தொடுகிறான், மீண்டுகிறான். அந்த அலையின் வாயிலாக கடலை அனுபவிப்பது போல இந்த அவதாரங்கள் வாயிலாக பகவானுடைய குணங்களை நாம் நன்றாக அனுபவிக்க முடிகிறது. அந்த அனுபவத்தை நமக்கு நன்றாக தருகிறான். அலை வந்துட்டு திரும்ப போற மாதிரி அவதாரம் பண்ணிட்டு அனுபவத்தை கொடுத்துட்டு பகவானும் திரும்பி போயிடுறான். ஆனா கவலைப்பட வேண்டாம், அலைகள் ஓய்வதில்லைன்னு சொல்ற மாதிரி அவதாரங்களும் ஓய்வதில்லை. அலை எப்படி மீண்டும் மீண்டும் வந்துட்டே இருக்கோ அது போல பகவானும் மீண்டும் மீண்டும் அவதரிப்பான். அவன் எப்போதும் அவதரிக்கும் போதெல்லாம் கூடவே மகாலட்சுமி தாயாரும் வந்துருவாராம். இந்த பெருமாள் என்னைக்குமே வெறுமனே தனியாக அவதாரம் செய்தது கிடையாது. அவர் எந்த அவதாரம் எடுத்தாலும் நம் கண்ணுக்கும் புத்திக்கும் தெரியலாம், தெரியாதிருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு வடிவில் அந்த வடிவம் பகவான் எடுக்கக்கூடிய வடிவுக்கு ஏற்றதாக இருக்கும்படி மகாலட்சுமி தாயாரும் கூடவே அவதரிப்பாள். அது அடுத்த ஸ்லோகத்துல தேசிகன் சாதிக்கிறார். சாதஸ்ய நித்யோதித திவ்ய தாம்னஹ பக்யுப்ரியா பானுமத பிரபேவ அத்யாசிதுர் துவாரவதி மதுராத் வியக்திம் சுபாம் பிராப விதர்ப்ப தேசே. பகவான் எப்ப அவதரித்தாலும் தாயார் கூட வருவார். தாயார் மகாலட்சுமி இல்லாம பெருமாள் அவதாரம் செய்தார்னு சரித்திரமே கிடையாது. ஏன்னா இத பராசர பட்டதும் ரொம்ப சுவையா விளக்கிட்டார். பெருமாள் மட்டும் அவதாரம் பண்ணி பக்கத்துல தாயார் வரலன்னா அது எப்படி இருக்கும்னா ஹீரோயின் இல்லாத நாடகம் மாதிரி இருக்கும். இந்த நாடகம் பார்க்கிறவா எல்லாருமே கதாநாயகி யாருங்கிறத வச்சுதான் நாடகம் பார்க்கிறா. அது போல ஒருவேளை ராமாயணத்திலிருந்து நீங்க சீதையை எடுத்துட்டாலோ, கிருஷ்ணாவதாரத்திலிருந்து ருக்மிணி எடுத்துட்டாலோ அது ஒரு கதாநாயகியே இல்லாத நாடகமா போயிடும், அது எடுபடாது. அப்ப பெருமாள் எடுக்கக்கூடிய ஓரோரு அவதாரமும் எப்ப எடுபடும்னா இவருக்கு ஏற்ற வடிவத்தோடு தாயார் வரணும். அவர் ராமனாக வந்தால் இவள் சீதையாக வர வேண்டும், அவர் கண்ணனாக வந்தால் இவள் ருக்மிணியாக வர வேண்டும், அவர் திருவேங்கடமுடையானாக வந்தால் இவள் அல்மேல் மங்கை தாயாராக வரணும், அவர் திருக்குழந்தை ஆறாவதாழ்வானாக வந்தால் தாயார் கோமடவல்லி தாயாராக வர வேண்டும். அப்ப அவர் என்ன வடிவம் எடுத்தாலும் அதற்கேற்றபடி ஒரு வடிவம் எடுத்து தாயார் வந்தாகணும். வந்தாதான் அவதாரத்துக்கு பெருமையா சொல்றாளியா. பனி இல்லாத மார்கழியா, படை இல்லாத மன்னவரா, இனிப்பு இல்லாத முக்கனியா, இசை இல்லாத முத்தவிழா,
அழகில்லாத ஓவியமா, ஆசை இல்லாத பெண்மனமா, மழை இல்லாத மாநிலமா, மலர் இல்லாத பூங்கொடியா, கதையில்லாத நாடகமா, அது போல தாயார் இல்லாத பெருமாளா, அவதாரமா, அதை எழுதுறாங்க. அதனால தாயார் தான் அவதரிப்பார். இதுக்கு சுவாமி தேசிகன் உதாரணம் கொடுக்கிறார். சாதஸ்ய நித்யோதித திவ்யதாம்னா பத்யுப்ரியா பனுமத பிரபேத. பெருமாள் சூரியனை போல இருக்காருன்னா தாயார் தான் அந்த சூரியனின் ஒளியாக இருக்கிறார். அப்போ ஒளியை விட்டு வெறும் சூரியன் மட்டும் வந்தா அந்த சூரியனை வச்சு நாம என்ன பண்றது? ஒளியால் தானே சூரியனுக்கு பெருமை. அப்போ பகவான் ராமனாக வருகிறான் என்றால் பிரபாவான் சீதையா தேவியா, அந்த சீதைங்கிற ஒளி வந்தால்தான் ராமன்கிற சூரியனுக்கு பெருமை. அது போல அச்சுத பானு என்ற சூரியனாக கிருஷ்ணன் வந்து அவதரிக்கிறான் என்றால் ருக்மிணி என்ற ஒளி வந்தால்தான் அது கண்ணபிரானுக்கு பெருமை. அப்ப தாயார் இல்லாம அந்த அவதாரம் என்பது எடுபடாது. அதனாலதான் பகவான் கிருஷ்ணன் அவன் மதுராவிலே தோன்றி ஆயர்பாடியிலே வளர்ந்து இப்போது துவாரகையிலே துவாரகாதீசனாக வாழ்ந்து வருகிறான். அவனுக்கு ஏற்றபடி விதர்ப தேசத்திலே வந்து மகாலட்சுமி தாயார் அவதரித்தாள். அது என்ன விதர்ப தேசம்னா, இன்றைய தேதியில சொல்லணும்னா நாக்பூர்னு சொல்றோம். கிருஷ்ணன் வந்து இப்போ குஜராத்ல துவாரகையில எழுதப்படி இருக்கார். மகாலட்சுமி தாயார் இன்றைய நாக்பூர், அன்றைய விதர்ப தேசத்திலே அதன் தலைநகரமான குண்டினபுரத்திலே அவதரித்தாளாம். எப்படி அவதரித்தாள்? இத சுகபிரம்மம் பாகவதம் 10வது ஸ்கந்தம் 52ஆம் அத்தியாயத்திலே சொல்கிறார். ராஜாசி பீஷ்மகோ நாம விதர்பாதிபதிர்மா. அந்த விதர்ப தேசத்தை குண்டினபுரத்தின் தலைநகராக கொண்டு பீஷ்மகன் ஒரு ராஜா ஆண்டு வந்தார். நோட் திஸ், பீமன் கிடையாது, பீஷ்மர் கிடையாது, பீஷ்மகன். பீஷ்மகன் என்ற ராஜா விதர்ப தேசத்தை ஆண்டு வருகிறார். அந்த பீஷ்மகனுடைய மகளாகத்தான் சாட்சாத் மகாலட்சுமி ருக்மிணியாக அவதரித்தாள். அந்த பீஷ்மகன் எப்படிப்பட்டவர் சுகபிரம்மம் வர்ணிக்கிறார். ராஜாசி பீஷ்மகோ நாம. ஒரு ஊர்ல ஒரு ராஜா வந்தாங்கிற மாதிரி விதர்ப தேசம் என்று ஒரு தேசம், அதன் தலைநகரம் குடினபுரம். அதே ஒரு ராஜா, ஒரு ஊர்ல ஒரு ராஜா பீஷ்மகன் என்ற ஒரு ராஜா ஆட்சி செய்தார். அவர் எப்படிப்பட்டவர்னா விதர்பாதிபதிர் மகான். அவர் ரொம்ப பெரிய மகான் அப்படின்னார் சுகபிரம்மம். மகான்னு சொல்ற அளவுக்கு அவர் என்ன பண்ணார்? அப்படி ஒன்னும் அவர் பண்ணதா தெரியல. ஆனா மகான்னு சொல்றாருன்னா ஏன் மகான்னா, கிருஷ்ணனுக்கே மாமனார் ஆகக்கூடிய பாக்கியம் பெற்றுட்டாரு. அதனால பெரிய, மகத்துனா பெரிய அர்த்தம் சான்ஸ்கிரிட்ல. மகான் ஒரு பெரிய பதவி, பெருமாளுக்கே மாமனார்கிற பதவி கிடைச்சுட்டு. அதனாலதான் மகான் என்று இப்பவே சுகபிரம்மம் சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த மாமனார் ரொம்ப வசதியான ஸ்தானம். நம்ம ஆச்சாரியனுக்கு என்ன மரியாதை கொடுப்போமோ அந்த மரியாதையை மாமனாருக்கு கொடுக்கணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஆச்சாரியனுக்கு கொடுக்கிற மரியாதை மாமனாருக்கு கொடுக்கணுமா? ஆமா. ஏன்னா ஒரு வைதிக கர்மா, ஒரு யாகம், வைதிக அனுஷ்டானம் பண்ணணும்னா முதல் தேவை வேத ஞானம் இருக்கணும். அதை நம்ம கொடுத்தவர் ஆச்சாரியன். இரண்டாவது தேவை பக்கத்துல மனைவி இருந்தாதான் வைதிக கர்மா பண்ண முடியும். அந்த மனைவியை கொடுத்தவர் மாமனார். அப்போ வைதிக அனுஷ்டானம் பண்றதுக்கு ரெண்டு வேணும். ஒண்ணு ஞானம் வேணும், இன்னொன்னு இல்லற தர்மத்துக்கு மனைவி வேணும். அப்ப ஞானத்தை கொடுத்த ஆச்சாரியனுக்கு என்ன மரியாதை கொடுக்கிறோமோ இந்த மனைவியை கொடுத்த மாமனாரையும் ஆச்சாரியனாக மதிக்க வேண்டும். சிம்பிளா சொல்லணும்னா நம்மளை நம்பி பொண்ணு கொடுத்திருக்காரு, இவ்வளவு பெரிய ரிஸ்க் அதனால பெரிய மகத்தான பதவியை உடையவர் இல்ல. ஆக்சுவலாவே பெருமாளுக்கு பொண்ணு கொடுத்தவர், பெருமாளுக்கு மாமனார்னா அவளுக்கு மகான், மகத், பெரியங்கிற அடைமொழி விட்டுருமா. அதனாலதான் ஆழ்வார்கள்ல முதல்ல தோன்றின ஆழ்வார பெரியாழ்வார்னு சொல்றது இல்ல, நிறைய பாட்டு பாடினவரை பெரியாழ்வார்னு சொல்றது இல்ல. பெருமாளுக்கு பொண்ணு கொடுத்து மாமனாரானவரை தான் பெரிய ஆழ்வார் என்று நாம் சொல்கிறோம். ஆழ்வார்கள் விஷ்ணு சித்தர் தான் பெரியாழ்வார். ஏன்னா ஸ்வசுரம் அமரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாட்சாத்து விஜகுல திலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமி. ஒவ்வொரு தீபாவளி போதும் பாருங்க, பெரியாழ்வார் நம்பெருமாளுக்கு சீர்வரிசை கொண்டு போய் கொடுப்பார். நம்பெருமாள் மாமனார் பெரியாழ்வாரை சேவிச்சு சீர் வாங்கி போவார். ஏன்னா ஆண்டாள கல்யாணம் பண்ணி கொடுத்து பெரியாழ்வார் பெருமாளுக்கு மாமனார் ஆனார். அப்போ பொண்ணு கொடுத்த பெரியாழ்வார் பெரிய ஆழ்வார், பொண்ணு கொடுத்த பீஷ்மகன் மகத்துங்கிற ஸ்தானம் பெற்று மகான் என்று ஆகிவிட்டார். அதனால பெருமாளுக்கு பொண்ணு கொடுத்து மாமனார் ஆனவாதான் மகான், மகத் என்று பதம் பெறுவார்களாம். இதை கோதாஸ்துதியில சுவாமி தேசிகனும் தெரிவிக்கிறார். லேபே மகத்தர பதானுகுணம் பிரசாதம். அதனால விதர்பாதிபதி மகான். அப்படிப்பட்ட பீஷ்மகன். இவனுக்கு ருக்மிணி மட்டும் பொண்ணு கிடையாது, அவனுக்கு மொத்தம் 6 குழந்தைகள், 5 ஆண் பிள்ளைகள், ஒரு பெண் குழந்தை. தஸ்ய பஞ்சாபவன் புத்திராக கன்யை காச்ச வராதனா என்பார் சுகபிரம்மம். அவருக்கு 5 ஆண் பிள்ளைகளும் ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறந்தார்கள். இந்த ஸ்லோகம் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். தஸ்ய பஞ்சாபவன் புத்திராக 5 பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் பிறந்தார். கன்யை காச்ச வராதனா, ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அப்படின்னா என்ன இருக்கும்? 5 ஆண் குழந்தையும் சிடுமுஞ்சின்னு இருக்கும். ஏன்னா அதுக்கு அடிப்படையே இல்லை. 5 ஆண் குழந்தை பிறந்தது.
அழகான பெண் குழந்தை பிறந்தது அப்படின்னா நாமே புரிஞ்சுக்கணும். ஒரு வைதிக உதாரணம், ஒரு லௌகிக உதாரணம் சொல்றேன்னா புரியும். வைதிக உதாரணம், வந்தவனை நின்ற நெடியோன் அடிவணங்கினார் கம்பர். ராமன் அகஸ்தியரை போய் நமஸ்காரம் பண்றான். கம்பர் பாடுறார், நெடியவன் ஒசரமான ராமன் போய் அகஸ்தியருக்கு நமஸ்காரம் பண்ணாங்க. என்ன அர்த்தம்? அகஸ்தியர் குள்ளமானவர்னு அர்த்தம். ஆனா கம்பர் என்ன பண்ண, ஒரு ரிஷிய குள்ளம்னு நம்ம வாயால சொல்ல வேண்டாம், நெடியவனான ராமன் விழுது வணங்கினான்னா இன்னொரு குள்ளமானவர்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அது போல ருக்மிணி அழகானவள் என்றால் அப்போ மிச்சம் 5 பேரும் எப்பேற்பட்டவா, அந்த ஆண் பிள்ளைகள் எப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. லௌகிகமா ஒன்று சொல்றேன். ஒரு இடத்துல உபன்யாசம் பண்ணி இறங்கி போனேன். பொதுவாக யாரையும் கேட்கறது இல்லை. நீங்க இருந்து ஒரு ஃபீட்பேக் கேட்டேன். சார் உபன்யாசம் கேட்டீங்களே எப்படி இருந்ததுன்னு கேட்டேன். நீங்க கையில போடுறத தோடா நல்லா இருந்தது, ஷால் நல்லா இருந்தது, பஞ்சகச்சம் நல்லா இருந்தது. நான் என்ன கேட்டேன், உபன்யாசம் எப்படி இருந்ததுன்னு. அவர் தோடா நல்லா இருக்கு, வேட்டி நல்லா இருக்கு, ஷால் நல்லா இருக்குன்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் தான் நல்லா இருந்தது, உபன்யாசம் நல்லா இருக்கு. அது போல பொண்ணு நல்லா இருக்கா, 5 பிள்ளைகளும் இருக்கா அப்படின்னா 5 பிள்ளைகள் எப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. கசிய பஞ்சாபவன் புத்திராக அந்நியைக்காச்ச வரானா, 5 ஆண் பிள்ளைகளும் ஓர் அழகான பெண் குழந்தையும் பிறந்தார்கள். இப்ப பீஷ்மகன் இவாளுக்கெல்லாம் பேர் வைக்கிறானா, ருக்மி அக்ரஜகா. முதல் பையனுக்கு ருக்மின்னு பேரு. சான்ஸ்கிரிட்ல ருக்மம்னா தங்கம்னு. முதல் பையன் அவனே தங்கம், ருக்மி. 2வது பையனுக்கு ருக்மரதகா, ருக்மரதன் தங்கத்தேரிலே செல்பவன். 3வது ருக்ம பாபுர் அனந்தரகா, ருக்ம பாபு தங்க கை கொண்டவன். 4வது பையன் ருக்ம கேசன், தங்க கேசத்தை உடையவன். 5வது ருக்ம மாலி, தங்க மாலை அணிந்தவன். இது வேணா நமக்கு சாத்தியம், முதல் 4 சாத்தியம் இல்லை. ருக்மி அவனே தங்கம், ருக்ம ரத்தன் தங்கத்தேரு, ருக்ம பாபு தங்கக்கை, ருக்ம கேசன் தங்க கேசம், ருக்ம மாலி தங்க மாலை அணிந்தவன். அதுக்கப்புறம் ஒரு பெண் குழந்தை 6வது மகாலட்சுமி அவதரிக்கிறாள். ருக்மிணி ஏஷா ஸ்வசாசதி. இவாளுக்கெல்லாம் சகோதரியாக ருக்மிணி ஏஷாம் ஸ்வசாசதி. இவர்களுக்கு தங்கையாக ருக்மிணி என்று மகாலட்சுமிக்கு பெயர் சூட்டினான். அதே ருக்மிணின்னு பெயர் சூட்டினான். ருக்மம்னா தங்கம், ருக்மிணினா தங்க கொடின்னு அர்த்தம். ஒரு தங்க கொடி போல அவள் விளங்கினாள். இந்த ருக்மிணிக்கு தமிழாக்கம் என்ன? திருப்பாவை 11ஆம் பாட்டுல ஆண்டாள் கொடுத்திருக்கார் ருக்மிணிக்கான தமிழாக்கம். கற்றுக்கரவை கணங்கள் பல கலந்து செற்றார் திரளழிய சென்று செலுத்தையும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே. அந்த பொற்கொடி என்பதுதான் ருக்மிணிக்கு தமிழாக்கம். ஏன் பொற்கொடி என்று திருநாமம்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த பொடி இருக்கே எப்போதும் கொம்பை சுற்றித்தான் படரும். கிருஷ்ணன் பச்சை மாமலை போல் மேனின்னு மரகத கல்லு போல கிருஷ்ணன் இருக்கானா. அந்த கிருஷ்ணன் என்னும் மரகத கொம்பை சுற்றி ஒரு தங்க கொடி படர்ந்தால் எப்படி இருக்குமோ அந்த பொற்கொடியாக இவள் இருக்கிறானா. இவளுக்கு ருக்மிணி என்று திருநாமம். இந்த ருக்மிணி எப்படி அவதரித்தாள் என்றால் அவளுடைய அவதார வர்ணனை பாகவதத்துல சொல்லல. யாதவாபியுதயத்துல சுவாமி தேசிகன் வர்ணிக்கிறார் ருக்மிணி எப்படி அவதரித்தாள்னு. நல்லா மனசுல தியானம் பண்ணிக்கோங்க. தாயாரோட அவதார ஸ்லோகம். மஹீதலாத் மைதிலசீர கிருட்டாத் க்ஷீரோ ததே ராகித மந்தசைலாத் பிருகுத்வகாத் க்யாதிமதஷ்சயா பூத் சா பீஷ்மகாத் அப்யுதிகாய பூயஹா. தாயாருக்கு எப்போதுமே கர்ப்பவாசம்ங்கிறது கிடையாது. பொது விதி, சித விதி விலக்குகளை உட்படுத்தும். தாயார் கர்ப்பவாசம் பண்ணதா வரலாறு கிடையாது. ராமபிரான் கௌசல்யா வயிற்றுல கர்ப்பவாசம் பண்ணி தோன்றினார். ஆனால் சீதை ஜனகனுடைய யாகசாலையில் இருந்து நேரடியாக தோன்றினாள். அது போல திருப்பார்கடல்ல இருந்து அப்படியே பார்க்கடல்ல இருந்து மகாலட்சுமி தோன்றினா பெருமாளை திருக்கல்யாணம் பண்ணினான்னு பாக்குறோம். அங்கேயும் கர்ப்பவாசம் கிடையாது. திருமலையில பத்மாவதியாக தாயார் தோன்றினா அங்கேயும் கர்ப்பவாசம் கிடையாது. ஆகாசராஜன் யாகசாலையின் உள்ளுதான் ஒரு தங்கப்பெட்டிக்குள்ள அந்த பத்மாவதி தாயார் கிடைச்சா. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் நாச்சியார் கர்ப்பவாசம் கிடையாது. திருத்துழாய் துளசி செடிக்கு அடியில தோன்றினார். தாயார் கர்ப்பவாசம் பண்ணதா வரலாறு இல்ல. அதனால சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் மகீதலா. இங்கேயும் பீஷ்மகனுடைய மனைவி கர்ப்பத்துல தாயார் கர்ப்பவாசம் பண்ணல. மகீதலா பூமியில் இருந்து கண்டு தன்னுடைய வளர்ப்பு மகளாக அவளை கொண்டான் பீஷ்மகன். அதனால மகீதலா பூமியில் இருந்து எப்படி சீதையாக தோன்றினாளோ, எப்படி பார்க்கடல்ல இருந்து அந்த சமுத்திரராஜன் மகளாக தோன்றினாளோ, பிருகுமுனிவருக்கு மகள் வளர்ப்பு மகளாக எப்படி அவள் ஏற்பட்டாளோ, அதுபோல பீஷ்மனக்கனுக்கும் மகளானாள் என்று சுவாமி தேசிகன் குறிப்பிடுகிறார். ஏன்னா பொதுவாகவே நம்ம ஊர்ல கூட கோமடவதி தாயார் கர்ப்பவாசம்னு வரலாறு கிடையாது. ஹேமாபதா தட விபூஷண உத்பகோணே ஹேமா விதான முனிநாத தப பிரபாவாத் ஹேமாப்ஜினி கனக பங்கஜ மத்திய ஜாதே ஹேமாந்தராஸ்ரிதே தல சுப்பிரபாதம்னு எங்க பிராச்சாரியர் வில்லூர் சுவாமி கோமடவதி தாயாருக்கு சுப்பிரபாதம் பாடினார். அதுல சொல்ற பொற்றாமரையில ஒரு தங்க தாமரையிலே இவள் தோன்றினாலே ஒழிய கர்ப்பவாசம்ங்கிறது இங்கேயும் தாயாருக்கு கிடையாது.
அதனால பூமியில் இருந்து தோன்றினாள். பீஷ்மகன் தன்னுடைய மகளாக வளர்க்கிறான். அந்த தாயாருடைய தோற்றம் எப்படி இருக்கா? அப்ரௌಢ சூரியேந்து மயூக்க ஜாலைகி சுவர்ண ரத்னை ரதவா பிரகிருப்தாம் சுதாம் சுஜாதா கிருதிம் அன்வபூதாம். அதாவது தாயார சொல்லுவா, பொன்னிறம் இரண்யவர்ணாம் தரிணிம் சுவர்ண ரதஸ்ரஜம். அந்த பொன்னிறம் கொண்ட அந்த ருக்மிணி பிராட்டி பேரும் பொற்கொடி. பொன்னிறம். அவளுடைய அந்த தோற்றம் எப்படி இருக்குன்னா, அப்ரௌಢ சூரியேந்து மயூக்க ஜாலைகி, வெப்பமில்லாத சூரியனும் களங்கமில்லாத சந்திரனும் ரத்தனம் பதித்த தங்கமும் ஒரே நேரத்துல ஒண்ணு சேர்த்தா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட வடிவத்தோடு இருந்தாங்க. ஏன்னா சூரியனோட ஒளி இருக்கணும். ஆனா சூரியன் அளவு வெப்பம் இருந்ததுன்னா நம்ம கிட்டக்க போக முடியாது. அதனால வெப்பமில்லாத ஒளி உள்ள சூரியன். சந்திரன் குளிர்ச்சியா இருக்கும், ஆனா களங்கம் கிரேட்டஸ் அதுல இருக்கு. அந்த களங்கத்தை நீக்கிய குளிர்ந்த சந்திரன் அதை எடுத்துக்கொண்டு, அப்புறம் தங்கம், தங்கமே அழகா தான் இருக்கும். அந்த தங்கத்துல நடுநாயகமா ஒரு ரத்னத்தை குதிச்சுட்டா இன்னும் அழகா இருக்கும். அப்போ வெப்பம் நீங்கிய சூரியனும் கடகம் நீங்கிய சந்திரனும் ரத்தனம் பதித்த தங்கமும் ஒன்று சேர்ந்த ஒரு வடிவம் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு வடிவமாக இந்த ருக்மிணி பிராட்டி தோன்றினாள். இந்த மகாலட்சுமியின் அவதாரமான ருக்மிணியை பார்த்ததும் சரஸ்வதி தேவிக்கு ஆசை வந்துதான். நாம் இவளை துதி செய்து பெருமை பெற வேண்டும் சரஸ்வதி ஆசைப்பட்டாலும். அதனால ராஜசபையில துதி பாடுவோர்னு நிறைய பேர் இருப்பா. அப்பப்ப ராஜாவை பார்த்து மகாவீர தீர சூர பராக்கிரமன் இதுன்னு இருக்கோ இல்லையோ இவ துதி பாடிட்டே இருப்பாரு. ஏன்னா மன்னர்களுக்கு துதி பாடுவாங்கிறது ரொம்ப பிடிக்குமா. இந்த ஜூலியஸ் சீசர்ல கூட பாக்குறோம். ஜூலியஸ் சீசர்ல டிஷியஸ்ங்கிறவன்ட்ட தான் சொல்றான், நீ சீசரை கொடுத்து மேடையில நிறுத்திடு, புரூட்டஸ் உள்ளிட்டோர் எல்லாரும் அவனை கழுத்துல குத்திடுவாங்க. அப்போ அந்த புரூட்டஸ் கேட்கறான் டிஷியஸ்ட, ஏட்டா நீ ஜூலியஸ் சீசரை மேடைக்கு அழிச்சுன்னு வருமே, எப்படி அழிச்சுன்னு வருவேன்னு கேட்டான். அப்போ இவன் டிஷியஸ் சொன்னா, இல்ல நான் முகஸ்துதி பாடுவேன், துதி பாடினா மயங்கிடுவான் ராஜா, நான் அழிச்சுட்டு வருவேன். முகஸ்துதி நம்ம மயங்கலைன்னா என்னடா பண்ணுவேன்னு கேட்டான் புரூட்டஸ். அதுக்கு டிஷியஸ் சொன்னா, when I say he hates flatterers, he says he does, being the most flattered of them. முகத்துதிக்கு மயங்காதவனே துதி பாடுவேன். ஆமாண்டா நான் முகத்துதிக்கு மயங்க மாட்டேன் சொல்லிட்டா மயங்கிட்டான்னு அர்த்தம். அதனால முகத்துதி பாடுவேன், மயங்கறான்னு பார்ப்பேன், மயங்கலைன்னா ஆஹா முகத்துதிக்கு மயங்காம இருக்கேன்னு துதி பாடுவேன், அதுக்கு மயங்கிடுவானுமா. அதனால இந்த ராஜாவுக்கு இப்படி துதி பாடுறதுக்கு எப்போதும் ஒரு 4 பேர் இருப்பானாம். ஆனா இங்க என்னாச்சு, அந்த துதி பாடுறவாட இப்ப ராஜாவை துதி பாடலையா, இந்த இளவரசியா ருக்மிணி முதற்காலம் சரஸ்வதிக்கு தான் பெருமை பெறணும்னு ஆசை. இந்த துதி பாடுவோர் நாக்குல சரஸ்வதி உட்கார்ந்துட்டு இந்த குழந்தையை துதி பாடுறாளாம். வாத்தான விக்ஞே வயசிஸ்தினாம் தாம் வாக்தேவதா வந்தி முகையில் வந்தேன்னு சுவாமி தேசிகன் இதை வர்ணிக்கிறார். அது மட்டும் இல்ல, இந்த ருக்மிணி பிராட்டி மெல்ல 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 வளர்ந்து அள்ளித்தண்டு கால் எடுத்து அடிமேல் அடி எடுத்து நடக்க தொடங்குறாளாம். அவளுடைய திருவடி வைப்புகள் ஃபுட் பிரிண்ட்ஸ் பூமியில பதியலாம். பூமி தேவி என்ன பண்ணாலாம், எனக்கு நல்ல ஆபரணங்கள் கிடைத்து விட்டனன்னு ருக்மிணியின் காலடி சுவடுகளை பூமி தேவி தன் மீது சுமந்தாள். பத்மாதி ரேகா பிரதமான பூமா நிர்தான்யமானா நிகமைர விக்ஞைஹி ததங்கிரி விநியாச விஷேண ஜக்ஞே பூமியஸ்ததா பூஷண பக்திரக்ரியா. அவளுடைய திருவடியில பார்த்தா தாமரையினுடைய அந்த அச்சு, தாமரை அது பொதிக்கப்பட்டிருக்கிறது. கொடி இருக்கு, சங்கு இருக்கு. பெருமாளுக்கு எப்படி கதாபுன சங்கர் ரதாங்க கல்பக துவஜ அரவிந்த அங்குஷ வஜ்ர லாஞ்சனம் இருக்கும், அது போல அந்த ரேகைகள் தாயார் திருவடியில பதிஞ்சிருக்கு. அதை பதித்து ருக்மிணி நடக்கும் போது பூமி தேவி இதுதான் எனக்கு பூஷணம் என்று சந்தோஷப்பட்டாள். இப்படி நாடொரு மீறி பொழுதொரு வட்டமுமாக ருக்மிணி வளர்ந்து வந்தாளா. வேறு எந்த புராணத்திலையும் ருக்மிணியின் அழகு எப்படி இருந்ததுன்னு பெருசா வர்ணனை கிடையாது. யாதவா விஜயத்துல ஒரு 15 ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் வர்ணிக்கிறார். திருமுடியிலிருந்து திருவடி வரைக்கும் ருக்மிணி எப்படி இருந்திருப்பாள். அப்படியே மனக்கண்களை திறந்து கொள்ளுங்கள். இரவு நேரத்தில் உள்ள வானம் போல அவளுடைய கூந்தல், அதிலே ஒளி வீசும் நட்சத்திரம் போல் கூந்தலிலே பதித்த ரத்தனங்கள், பிறை சந்திரனை போலே அவளுடைய நெற்றி, சந்திரனுக்கு நடுவில் இருக்கும் மருவை போலே நெற்றியிலே கஸ்தூரி திலகம், பெருமாள் கையில் உள்ள ஷார்ந்த வில் போலே அவளுடைய புருவம், புருவம் ஒரு வில்லாக பார்வை ஒரு கணையாக, அன்பே குளமாக திரண்டிருப்பது போல அன்பு குளங்களாக 2 திருக்கண்கள், 2 கடல்களுக்கு நடுவே ஒரு அணை கட்டினார் போலே அவளுடைய மூக்கு, அதுக்கப்புறம் அந்திமானம் போலே சிவந்திருக்கக்கூடிய அவளுடைய திருவாய் இதழ்கள்,
பிரணவ வடிவிலான கழுத்து. பொதுவா சங்கு கழுத்துப்பா, அந்த சங்கே ஓங்காரம் பிரணவ வடிவத்துல தானே இருக்கு. அதனால ஓங்கார வடிவில் ருக்மிணியோட கழுத்து, செண்பகப்பூ மாலை போல 2 திருக்கரங்கள், கொடி போல் வளைந்த இடை, செம்பருத்தி பூ போன்ற திருவடிகள், சந்திர கிரணம் போல் ஒளி வீசக்கூடிய நகங்கள், அப்படிப்பட்ட தோற்றத்தோடு. கிட்டத்தட்ட இதை எங்க பார்க்கலாம்னா நாச்சியார் கோவில் வஞ்சுடவல்லி தாயார்கிட்ட தெரிவிக்கலாம். ஏன்னா அந்த தாயார திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமடல்ல வர்ணிச்சு பாடியிருக்கார். தாயார் திருமேனி எப்படி இருக்கு? மண்ணு மறையோர் திருநறையோர் மாமலை போல் பொன்னியலும் ஆட கவாடம் கடந்து புக்கு என்னுடைய கண்கழிப்ப நோக்கினேன், நோக்குதலும் மன்னன் திருமார்பும் வாயும் அடியினையும் பந்து கரதலமும் கண்களும் பங்கயத்தின் பொன்னியல் காடுவோர் மணிவரை மேல் பூத்தது போல் இன்னி ஒளி படைப்ப வீழ்நாடும் தோள்வளையும் மன்னிய குண்டலமும் ஆரமும் நெழ்முடியும் துண்ணுவையில் விரிப்ப சூடாமணி அமைப்ப மண்ணு மரகத குன்றின் வருங்கே ஓர் இன்னில வஞ்சிக்கொடி ஒன்று நின்றதுதான். அன்னமாய் மானாய் அணிமயிலாய் அந்த இடையே பின்னாய் இடவே இரண்டாய் இடை செவ்வாய் முன்னாய தொண்டையாய் கெண்டை குலம் இரண்டாய் அந்த திருவுருவம் நின்றது என்றபடி ஒரு வஞ்சிக்கொடி கொம்பை சுற்றி படர்வது போல வஞ்சுடவல்லி தாயார் வஞ்சிக்கொடி போல நிற்கிறாளாம். அன்னமாய் அன்னம் போல் நடை நடப்பவளாக, மான் போல் பார்வை கொண்டவளாக, மயில் போன்ற மயில் தோகை போன்ற கூந்தல் கொண்டவளாக, மின்னல் போல் சிறுத்த இடை கொண்டவளாக, மூங்கில் போன்ற தோள்கள் கொண்டவளாக, தங்கக்குடம் போன்ற திருமார்பகங்களை ஞானப்பால் ஊட்டக்கூடிய திருமார்பகங்களை கொண்டவளாக, கோவை பழம் போன்ற திருவாய் கொண்டவளாக, கெண்டை மீன்களை போன்ற திருக்கண்களை கொண்டவளாக, திரு என்னும் மகாலட்சுமி அன்னமாய் மானாய் அணிமயிலாய் அங்கு இடையே பின்னாய் இடவே இரண்டாய் இணை செவ்வாய் முன்னாய தொட்டையாய் கெண்டை குலம் இரண்டாய் அந்த திருவுருவம் என்பபடித்தான் ருக்மிணியின் நாளொரு மீதி முழுதொரு வண்ணமுமாக வளர்பிறை நிலவு போலே வளர்ந்து கொண்டே வருகிறாள். திருமண பருவத்தையும் அடைகிறாள். இவளுக்கு இளம் வயதில் இருந்தே கண்ணன் மீது காதல். இவ விதர்ப தேசத்தின் தலைநகர் குண்டினபுரத்துல இருக்கா. கிருஷ்ணன் துவாரகையில இருக்கான். சின்ன வயசுல இருந்து கிருஷ்ணன் மீது காதல்னா எப்படின்னா, அதுக்கு சுகபிரம்மம் காரணம் சொல்றார். சோபசுத்திய முகுந்தல்ய ரூபவீரிய குணஸ்ரீயா கிருஹாங்கதை தீயமானாக தம்மேனே சதிருஷம் பதியும். இந்த துவாரகையை சேர்ந்த பாடகர்கள் உபன்யாசகர்கள்லாம் இருக்காளே, அவ அடிக்கடி விதர்ப தேசத்துக்கு போய் கிருஷ்ணனுடைய பெருமைகள் எல்லாம் பாடுவாளாம். அத விதர்ப தேசத்து இளவரசியான ருக்மிணி இவர்கள் பாடக்கூடிய கண்ணனுடைய புகழை எல்லாம் காதார கேட்டாலுமா. கேட்டு 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 கண்ணன் மீது அன்பு பக்தி காதல் எல்லாம் வளர்ந்தது. இதுல என்ன புரியுது? சின்ன வயசுல குழந்தைகளுக்கு பகவானை பத்தி நிறைய கேட்க சொல்லணும். சின்ன வயசுல பகவானை பத்தி கேட்டா உடனே மனசுல வந்துடும். அப்படி சின்ன வயசுல இருந்து இவ கேட்டாலும் அந்த பாடகர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து பகவானுடைய வெவ்வேறு பெருமைகளை பாடுவானா. என்னென்ன பாடுவான்னு சுகபிரம்மன் லிஸ்ட் கொடுக்கிறார். ரூப வீரிய குண ஸ்ரீயா. ரூபம், அந்த பகவானுடைய வடிமை எப்படி இருக்கு இன்னைக்கும் பாக்குறோமே. ராஜகோபாலனாக கண்ணன் இருக்கிறார். மன்னார்குடி ராஜகோபாலன் ஆகட்டும், உபவன ராஜகோபாலன் ஆகட்டும், லீலா எட்டி மனோக்கிய தட்சிண கரகா, தன்னுடைய கையிலே செண்டுன்னு சொல்லி மாடு மேய்க்கக்கூடிய அந்த கோலை ஏற்றக்கூடிய அந்த ஸ்டைல் என்ன. பாலார்த்த துல்லிய பிரபகா, இளஞ்சூரியன் போன்ற அவருடைய தேஜஸ் என்ன. அப்புறம் பாலாவேஷித்த திவ்ய ரத்ன திலகா, நெற்றியிலே அணிந்த கஸ்தூரி திலகம் என்ன. மாலாவலி மண்டிதகா, அப்படியே வரிசையாக பல மாலைகள் அணிந்திருக்கக்கூடிய அழகு என்ன. சேலா வீழ்த்தித மௌலி மோகித ஜனகா, இடுப்புல கட்டி இருக்கும் அதே ஆடைய தூக்கி தலையில அப்படியே சேர்த்து முண்டாசா கட்டிட்டு இருக்கானே, அந்த முண்டாசு கட்டுற ஸ்டைல் என்ன. சோழாவலி மன்மதகா, நம்ம சோழ நாட்டு மன்மதனாக இருக்கிறானே ராஜகோபாலன். வேலாதீத தயாரசார்த்த ஹிருதயா மேலாலிதோ மூலினா. அப்பா என்ன அழகு. லீலா கெட்டி மனோக்கிய தட்சிணகரோ பாலார்த்த துல்லிய பிரபா பாலாவேஷித திவ்ய ரத்ன திலகோ மாலாவலி மண்டிதகா சேலா வீழ்த்தித மௌலி மோகித ஜன சோழாவலி மன்மதகா வேலாதீத தயாரசார்த்த ஹிருதயோ மேலாலிதோ மூலினா. இப்படி கண்ணனுடைய அழகு எப்படி இருக்குங்கிறத இவர்கள் வர்ணிக்க ருக்மிணி கேட்டாலும் அவ்வளவு அழகா இருப்பாரா, அவ்வளவு அழகா. அப்படியே ருக்மிணி ஈடுபடுகிறாள். வீரிய கண்ணபிரானுடைய அந்த வீர தீர சாகசங்கள் அதெல்லாம் சொல்றாங்க. சின்ன வயசுல இருந்து பூதனை, சகடாசுரன், திருநாவர்த்தாசுரன், அகாசுரன், பகாசுரன், பத்சாசுரன், கபிதாசுரன், பிரலபாசுரன், தேனுகாசுரன், அரிட்டாசுரன், கேசி, கம்சன், இது போல எத்தனை 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 தீய சக்திகள் இவாளுக்கே ஒரு சகஸ்ரநாமம் எழுதிடலாம். அப்படி அத்தனை பேரை கண்ணபிரான் அழித்துழித்தானே, அந்த வீரத்தை சொல்கிறார்கள். அவனுடைய வீர தீர பராக்கிரமத்தை சொல்கிறார்கள். கண்ணன் நடந்தால் அதிலும் ராஜநடை, நாற்புறம் தொடரும் அவனது படை, போர்க்களத்தில் அவன் கணையாவான், பூவைக்கு ஏற்ற துணையாவான்னு சொல்ல, ஆஹா என்ன வீரியம் என்று வியக்கிறாள் ருக்மிணி பிராட்டி.
குண கண்ணபிரானுடைய குணங்களை சொல்றான். அவன் எப்படி எல்லோரோடும் எளிமையாக கலந்து பழகிறான். பசுமாடு கண்டுகுட்டியோட அதுகள்ல ஒருத்தனாக கலந்து பழகிறானே. ஆயர்களோடு ஒருவனாக செங்கனி வாயன்கள் ஆயர் தேவே ஆய கொழுந்து என்னும்படி அவளோடு பழகினானே. எத்தனையோ அடியார்களுக்கு அனுகிரகம் பண்ணுகிறானே. அந்த குணங்களை எல்லாம் எடுத்து சொல்றான். அவன் வீட்டுக்கு கதவுகள் இல்லை, அவன் வாசலில் காவல்கள் இல்லை, அவன் கலைகளுக்கெல்லாம் மன்னன், அவன் கலைஞருக்கெல்லாம் பள்ளர். அப்படி அவனுடைய குணத்தை சொல்றான். ஸ்ரீயகா அவன் எப்படி அடியார்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கிறான், அவன் எப்படி தானம் பண்றான், அதெல்லாம் சொல்றான். இதெல்லாம் கேட்டா ருக்மிணி ஆண்டாள் நாச்சியார் எப்படி மானிடவர்க்கு என்று பேச்சுப்படி வாழவில்லைன்னு சொன்னாலோ, ருக்மிணி பார்த்தா சோபஸ்ருத்திய முகுந்தஸ்ய ரூப வீரிய குணஸ்யா கிருஹாகதை தீயமானாக தம்மேனே சதிருஷம் பதி. ருக்மிணி முடிவெடுத்துட்டா, நான் மணந்தால் கண்ணனைத்தான் மணப்பேன். எப்படி ஆண்டாள் என்ன கோதை ஆண்டாள் அரங்கனை ஆண்டாள், கோதை ஆண்டாள் நம் மனங்களை ஆண்டாள், கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள், கோபால நல்லால் திருமணம் வேண்டாள். அது போல ருக்மிணி சொல்லிட்டா, நான் மணந்தால் கண்ணனைத்தான் மணப்பேன், மாதவனைத்தான் மணப்பேன், மானிடவர்க்கு என்று பேச்சுப்படி வாழவில்லை என்று இவள் முடிவெடுத்து விட்டாள். இது ஆச்சரியம் இல்லை. இந்த பக்கம் கிருஷ்ணனுக்கும் ருக்மிணி மேல காதலாம். இவர் ருக்மிணியை பார்க்கவே இல்லையே, இவருக்கு எப்படி காதலாம்? அதே கதை தான் விதர்ப தேசத்தில் உள்ள பாடகர்கள், விதர்ப தேசத்தை சேர்ந்த உபன்யாசகர்கள்லாம் துவாரகைக்கு வந்து ருக்மிணியின் பெருமையை பாடலாம். தாம் புத்தி லட்சண ஔதாரிய ரூபசீல குணாஸ்வயாம் கிருஷ்ணச்ச சத்விஷீம் பாரியாம் சமுத்வோடும் மனோததே. இவா எப்படி பாடினான்னா, இதை சுகபிரமும் தேசிகனும் போட்டி போட்டு வர்ணிக்கிறார். இவா என்ன பண்றாங்க, இங்க வந்து ருக்மிணியோட புத்தி, அவளுடைய புத்தி கூர்மை என்ன, லட்சண அந்த சாமுத்திரிக லட்சணங்கள் அத்தனையும் நிறைந்தவளா எப்படி இருக்கா. இந்த சாமுத்திரிக லட்சணம்னு அடிக்கடி சொல்றாரு. அது என்னன்னா, சமுத்திரராஜன் எழுதின ஒரு புக்குக்கு சாமுத்திரிக லட்சணம்னு பேர். அது எழுதினவர் சமுத்திரராஜன். ஒரு நல்ல ஆணுடைய இலக்கணம், நல்ல பெண்ணோட இலக்கணம் எழுதினார். எங்கேருந்து எழுதினார்னா, அவர் பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்து எழுதினார். சமுத்திரராஜனோட பொண்ணு மகாலட்சுமி, மாப்பிள்ளை நாராயணன், அவளை வச்சு எழுதினார். அப்போ அந்த மகாலட்சுமியே ஒரு பொண்ணா வந்திருக்காருன்னா அந்த லட்சணம் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கும் இல்லையா. அதனால புத்தி அறிவு கூர்மை லட்சண அவளுடைய அந்த சாமுத்திரிக லட்சணங்கள், ஔதாரி அவளுடைய தாராள மனசு, பெருமாளோட தாயாருக்கு தாராள மனசு ஜாஸ்தி அது. அதுக்கப்புறம் ரூப அவளுடைய வடிவம், சீல அவளுடைய நல்லொழுக்கம், குணம் நற்குணங்கள், இதுக்கெல்லாம் ஆசிரியம் அவள்னா நிதியா ரிசர்வாயரா இருக்கலாம். இங்க வந்து என்ன பாடிட்டா, கண்ணபிரானே உங்கள்கிட்டயும் குணங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் எங்கேயிருந்து வந்ததுன்னா எல்லா குணங்களும் மொத்தமா ருக்மிணிட்ட இருக்கான். அதுல எது கொஞ்சம் போனா போகுதுன்னு டிஸ்ட்ரிபியூட் பண்ணதான் நீங்க வாங்கி வச்சிருக்கீர்கள். மொத்தத்துக்கும் ஆசிரியம் இருப்பிடமாக அவள் தான் இருக்கிறாள். எப்படின்னா ஒரு பெரிய டேம் இருக்கும், அந்த டேம்ல இருந்து வாய்க்கால கொஞ்சம் நீர் பாசனம் அது திருப்பி விட்டுருப்பா. மொத்த தண்ணீர் மிச்ச தண்ணீர் எல்லாம் டேம்ல தான் தண்ணியை அடைச்சு வச்சுட்டு தரமாட்டேன்னு சொல்லி அவன் வச்சுட்டு இருப்பான். அது போல நீ தரமாட்டேன்னு வச்சுட்டு இருக்க குணம் எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கு. எதெல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டீங்களோ அது மட்டும் தான் கிருஷ்ணன் இருக்குன்னு சொல்லி அந்த அளவுக்கு ருக்மிணிக்கு ஏற்றமே கிருஷ்ணன் வந்து பாடுறான். ருக்மிணிட்டு தான் அவ்வளவு குணம் இருக்கு, அவர் ரிலீஸ் பண்ணது மட்டும் தான் உங்ககிட்ட இருக்கு. தேசிகன் வர்ணிக்கிறார். இவ அப்படி என்ன பாடினா அப்படின்னா, மஹீயசி மங்கர தீபமாலாம் வித்யுத் பிரகாஷா விததே குமாரி. எங்க இளவரசி இருக்காளே ருக்மிணி விதர்ப தேசத்துல, அவ எப்பேற்பட்டவள் அப்படின்னா, அவளுக்கு ஆபரணம் ஏதாவது சாத்தினா அந்த ஆபரணம் சாத்தின இடமெல்லாம் டல்லா போயிடுமா, மங்கி போயிடுமா. ஏன்னா அவளுடைய திருமேனி மொழி பொன்னை விட ஒளிமிக்கதாக இருக்கு. அதனால எங்கெங்கெல்லாம் ஒளி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கோ அங்கெல்லாம் அப்படி அப்படியே ஆபரணத்தை போட்டு அந்த ஒளியை ஆஃப் பண்ணிடுவா. அதுக்கு தான் அவளுக்கு ஆபரணனே சாத்திரா. ஏன் நம்மூர் பெருமாள் அப்படின்னா ஆபரணங்களுக்கு அழகு சேர்க்கும் பெருமாள். திருக்குழந்தை யாரும் போது அழகார், அவர் எந்த ஆபரணமும் இல்லாம கவச்சம் இல்லாம சேவிச்சா ரொம்ப அழகா இருப்பார். ஆனா நம்ம அர்ச்சக சுவாமிக்கு வந்து கொஞ்சம் நான் மட்டும் அனுபவிக்கணுங்கிற ஆசையில அர்ச்சக சுவாமி என்ன பண்ணுவார், இந்த அழகை வெளியில கொடுத்தா எல்லாரும் திருட்டி கூப்பிடுவார்னு சொல்லி திருவாபரணங்கள் எல்லாம் சாத்தி பெருமாளோட அழகை மறைச்சுவார். அதுலேயும் ஒரு 6ஆம் முதல்வான் முன்னிலும் பின்னழகிய பெருமாள். அதனால பின்னழகை காட்டவே கூடாது. அதை யானை வாகனம் குதிரை வாகனத்தை மட்டும் சேவிச்சுக்கிட்டோம்னு சொல்லிட்டு மற்ற டைம் எல்லாம் பார்ப்போம் பின்னாடி ஒரு பெரிய திண்டு வச்சு அது மேல மாலைகளை போட்டு பின்னழகை மறைச்சிருவார். அது போல இப்ப ருக்மிணிக்கு அழகை மறைக்கணும்னா எங்கெங்கெல்லாம் மறைக்கணும்னு நினைக்கிறாளோ அங்கங்க ஆபரணம் போட்டா அதெல்லாம் நல்லாயிடும். ஆபரணம் போடாத இடமெல்லாம் படப்பட படப்படன்னு பிரகாசிக்கும் வந்து பாடுறாங்க. அடுத்து ஆகல்ப ரத்னாம்சு திரஸ்கரண்யா தீத்யா ரஜன்யாம் அபிதீன வாசம். பார்வ தேசிகனோட வர்ணனை, மாலை பொழுதாச்சுன்னா சாயந்தரம் வீட்டுல விளக்கேற்றுவாங்க. ருக்மிணி அந்த பக்கமா வந்தா இந்த வீட்டுல ஏற்றின விளக்கெல்லாம் பகல் விளக்கா மாறிடுமா. எப்படி பகலவனான சூரியனுக்கு முன்னே மற்ற விளக்கெல்லாம் பகல் விளக்காகவும் ருக்மிணி அப்படி நடந்து வந்தாலே மற்ற விளக்கெல்லாம் வங்கி போயிடும். அவ்வளவு ஒளி மிக்கவள் ருக்மிணி.
அப்புறம் சொன்னாலும் உங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருப்பா, ருக்மிணியோட திருமேனி தாமரை போல் இருக்கும், பத்மப்பிரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்மாலயே பத்மதலாய தாட்சின்னு, அதெல்லாம் நம்பாதீங்கோ. இப்ப பாடுறாடாம தஸ்யாஸ்தன்னும் வர்ணயதோ மமைவம் ஹீனோபமா தோஷபதம் ந விந்தேத் நிதர்சனம் தைரபி நித்ய திருஷ்டம் ஏஷாம் நிகர்ஷோபி குணோயதஸ்யாத். யாராவது சொல்லியிருப்பா, அப்படி அவ கை தாமரை போல் இருக்கும், முகம் தாமரை போல் இருக்கும், திருவடி நம்பவே நம்பாதீங்கோ. இந்த தாமரை எல்லாம் அவளுடைய அழகுக்கு ஈடாகவே ஆகாது. அவள் உலகியலுக்கு அப்பாற்பட்ட ஒப்பற்ற அபராத சுதசத்துவமயமான திவ்ய மங்கள விக்கிரகம் கொண்டவள். கிருஷ்ணன் கேட்டான், இல்ல அப்ப தாமரை தாமரைன்னு சொல்லி நான் உங்களுக்கு கற்பனை பண்ணிட்டேனேன்னா, இவ சொன்னா உங்களுக்கு புரியறதுக்காக அவ தாமரைன்னு சொல்லியிருக்கா உங்களுக்கு, அவ்வளவுதான். ஏன்னா ஒருத்தன் யானையே பார்த்தது இல்லை, அவன் யானை எப்படி இருக்கும் எப்படி இருக்கும்னு கேட்டுட்டே இருந்தான். ஒருத்தர் சொன்னா, நான் எரும மாட்டை பார்த்திருக்கியான்னு கேட்டான். ஓ பார்த்திருக்கேன், எரும மாட்டுக்கு தும்பிக்க முளைச்சா எப்படி இருக்குமோ அதுதான் யானை. அதுக்காக எரும மாட்டை யானையும் ஒண்ணாமா, பட் இவனுக்கு அப்பதான் புரியுங்கிறதுனால சொன்னார். அது போல நாம ஏதோ கண்டார் பெருமாளுக்கும் அப்படிதான். இது நம்மாழ்வார் வாழ்வார், கட்டுரைக்கில் தாமரை நீ கண்பாதம் கை போவா, சுட்டுரைத்த நன் பொன் உன் திருமேனி ஒளி ஒவ்வாது, ஒட்டுரைத்து உலகுன்னை புகழ்வெல்லாம் பெரும்பாலும் பட்டுரையாய் புற்கின்றே காட்டுமால் பரஞ்சோதி. இதை எங்களுக்கு புரியறதுக்காக சொல்லிட்டு இருக்கக்கூடிய, அப்ப அவளுக்கு ஓமை சொல்லணும்னா அவள் தான். அவளுக்கு இன்னொரு ஓமை எல்லாம் சொல்ல முடியாது. ருக்மிணி எப்படி இருப்பான்னா ருக்மிணி போல இருப்பான்னு வச்சுக்கோங்க. கம்பரும் அதான் சொன்னார் சீதைக்கு, செப்பும் காலை செங்கமலத்தோன் முதல் யாரும் எப்பெண் பாலும் கொண்டு ஓமிக்கும் அப்பெண் தானே ஆயின போது இங்கு அயல்வேர் ஓர் ஒப்பெண்ணியை கொண்டு எவ்வகை நாடி உரை செய்வேன். கம்பர் சொல்றார், பொதுவா ஒரு பொண்ணை பார்த்தா அழகா இருந்தா மகாலட்சுமி மாதிரி இருக்கான்னு சொல்லுவார். அப்போ மற்ற பெண்ணுக்கு மகாலட்சுமியை உதாரணம் சொல்லி லட்சுமி போல இருக்கான்னு சொல்லலாம். அந்த லட்சுமியே ஒரு பொண்ணா வந்துட்டா இவளுக்கு நான் யாரை ஓமையாக சொல்லுவேன்? ஏன்னா பெஞ்ச் மார்க் ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்போ கிரிக்கெட் விளையாடினா டெண்டுல்கர் போல விளையாடினாரான்றோம், பாட்டு பாடினா எம்எஸ் அம்மா போல் பாடினாரான்றோம், கும்பகோணத்துலனா என்எஸ் அம்மா போல் பாடினாரான்னு சொல்றோம். அப்படி ஏதோ ஒன்று. அப்போ அந்த பெஞ்ச் மார்க்னு எல்லாத்துக்கும் ஒன்று இருக்கு. ஆனால் அழகுக்கு பெஞ்ச் மார்க் மகாலட்சுமி. அந்த பெஞ்ச் மார்க்கான மகாலட்சுமியே கீழே இறங்கி விட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நான் வேறு என்ன ஓமை என்பது சொல்ல முடியும். அதனால ருக்மிணிக்கு இந்த தாமரை ஏதாவது ஓமை சொன்னா அதெல்லாம் நம்பாதுக்கோ. வாட்ஸ்அப்ல ஒரு ஃபார்வர்டு வருது, 1/2 ஆஃப் ஆப்பிள் போல எதிர்பார்க்க முடியும். அவளுக்கு ஏதோ வேலை நிறைய ஃப்ரீ டைம் இருக்கு, அதனால அது இருக்கு. நம்மளும் மூளை குழப்பிட்டு அது இதை நினைப்பினா அவர் ரிப்ளை பண்றாங்க, 1/2 ஆஃப் ஆப்பிள் போல இது இருக்குன்னா இன்னொரு ஹாஃப் தான். அது போல ருக்மிணியை போல யார் இருப்பாருன்னா ருக்மிணி தான் இருப்பார். ராமராவணையோ யுத்தம் ராமராவணையோ இவ. ராமராவண யுத்தம் எப்படி நடந்ததுன்னா ராமராவண யுத்தம் போல் நடந்தது. அப்ப ருக்மிணி எப்படி இருப்பான்னா ருக்மிணி போல் இருப்பா. இதெல்லாம் கேட்கவும் கிருஷ்ணன் பார்த்தான், நான் ருக்மிணியைத்தான் மணந்து கொள்வேன் இவனும் முடிவெடுக்கணும். அப்ப ருக்மிணியும் கிருஷ்ணனை பார்க்கல, கிருஷ்ணனும் ருக்மிணியை பார்க்கல. ஆனா இருவருக்கும் ஒருவர் மீது ஒருவர் காதல் ஏற்பட்டு விட்டது. இதுல இன்னொரு வியப்பு, ருக்மிணியோட உறவினர்கள் கூட இப்பவே அரச பரசலா பேசிக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம மாத்து பொண்ணுக்கு ஏற்ற கணவன் நான் அது கிருஷ்ணன் தான், இவட கிருஷ்ணனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கா. ஆனா இப்பதான் ஒரு வில்லன் வந்தேன், இவளோட மூத்த அண்ணன் ருக்மின்னு இருக்காங்க. அவன் என்ன பண்ணா, கிடையவே கிடையாது. அலப்சிதஸ்வேவ ஹவிஸ்ததைனாம் தைத்ய ஸ்வபாவோ தமகோஷ ஜன்ம தஸ்மை ச கிருஷ்ணைக மனோரதாந்தாம் ரூபாதிகாம் தாதுமியேஷ ருக்மி. இந்த ருக்மி இருக்கானே இவரோட மூத்த அண்ணன், அவன் பெரிய கிருஷ்ண துவேஷி, ஆன்டி கிருஷ்ணா குரூப்ல இருக்கான். அவனுக்கு அவன் பண்ண பாவம் அவனுடைய கர்மா, அவனுக்கு கிருஷ்ணனை கண்டாலே பிடிக்காது. அதனால இவன் சொன்னா, என்னது ஏன் தந்தைய கிருஷ்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து கிருஷ்ணனை எனக்கு மாப்பிள்ளையாக்கி நான் அவனுக்கு மைத்துனன்? வாய்ப்பே கிடையாது. அப்ப யாருக்கடா கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன்னு கேட்டா, என் தந்தைய சிசுபாலனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். பார்த்தாலும் அவங்க தேசிகன் ஒரு உதாரணம் கொடுக்கிறார். அலப்சிதஸ்வேவ ஹவிஸ்ததைனாம்ங்கிற ஒரு யாகத்துல பகவானுக்கு சமர்ப்பிக்கிறதுக்காக யாகத்துல ஹவிர்பாகத்தை எடுத்து வச்சுட்டு அந்த ஹவிர்பாகத்தை நாய்க்கு கொடுக்குற மாதிரி பகவானுக்கு ஏற்பட்ட ருக்மிணியை போய் சிசுபாலன், ஏண்டா உனக்கு வேற நல்ல மாப்பிள்ளையே கிடைக்கலையா, ஏண்டா சிசுபாலனுக்கு தருவேன்னு கேட்டா அதுக்கு நம்ம ஒரு காரணம் வச்சிருக்கான். இவனுக்கும் கிருஷ்ணனை பிடிக்காது, சிசுபாலனுக்கும் கிருஷ்ணனை பிடிக்காது, எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்னு ஒன்று சொல்றா இல்லையா? அதனால இவன் பார்த்தான், அவனும் ஆன்டி கிருஷ்ணா நாமும் ஆன்டி கிருஷ்ணா. அப்போ அவன் நல்ல மாப்பிள்ளை எல்லாம் கிடையாது. இந்த சிசுபாலனுடைய கிருஷ்ணனுடைய கரிக்குலம் வைட்டே பார்த்தோம், ருக்மிணியோட கரிக்குலம் வைட்டே பார்த்தோம். இந்த சிசுபாலனுக்கு ஒரு கரிக்குலம் வைட்டேன்னு ஒன்று இருக்கு. என்னன்னா, இந்த சிசுபாலன் யாருன்னா கிருஷ்ணனுக்கு அத்தை மகன். கிருஷ்ணனுக்கு ஸ்ருதஸ்ரவான ஒரு அத்தை, வசுதேவரோட சகோதரி ஸ்ருதஸ்ரவான பேர். அவளுடைய கணவர் யாருன்னா சேதி தேசத்து ராஜா தமகோஷி.
இந்த ஸ்ருதஸ்ரவாக்கும் தமகோஷனுக்கும் ஒரு குழந்தை பிறந்தது. அவன் தான் சிசுபாலன். அவன் பிறக்கும் போது பரமசிவனை போல் 3 கண்களோடும் நாராயணனை போல் 4 கைகளோடும் பிறந்தான். பிறக்கும் போது பரமசிவனை போல் 3 கண்ணு, நாராயணனை போல் 4 கை. வானத்துல ஒரு அசரீரி கேட்டுதான், யார் இந்த குழந்தைய தூக்கும் போது இவனோட எக்ஸ்ட்ரா 1 கண்ணும் எக்ஸ்ட்ரா 2 கையும் மறையதோ அவன் தான் இந்த குழந்தைக்கு யமன். இதை கேட்டு பயந்து யாரும் குழந்தை பக்கத்திலேயே வரல. ஏன்னா நாம ஏதாவது தெரியாதவமா குழந்தைகிட்ட போய் எக்ஸ்ட்ரா 1 கண்ணும் எக்ஸ்ட்ரா கையும் மறைஞ்சு விட்டோம்னா ராஜா அப்புறம் நம்மளை தட்டிச்சுவானே, இளவரசருக்கு நீ தான் யமன் ஆகுவான். அதனால எல்லாரும் பயந்துட்டு இருந்தா சில வருஷம் கழிச்சு கிருஷ்ணன் அப்படியே வந்தான். அத்தை மகனை அத்தானேன்னு சிசுபாலனை கிருஷ்ணன் தூக்கினான். கண்ணும் மறைஞ்சிருக்கு, 2 கையும் மறைஞ்சிருக்கு. உடனே சுதஸ்ரவா அத்தை கிருஷ்ணன் வந்தா, ஐயோ கிருஷ்ணா, என் பிள்ளைய நீதான் கொல்ல போறியாடா, நீதான் யமனா? கிருஷ்ணன் கேட்டான், ஏன் தம்பி சொல்ற? இல்லடா அசரீரி சொல்லிட்டு. கிருஷ்ணன் சொன்னா, அத்தை உன் பையனை நான் கொல்வேனா? அவன் ஒழுங்கா இருந்தா குடி வச்சு சொல்லிட்டான். உன் பையனை நான் கொல்வேனா? அவன் ஒழுங்கா இருந்தா நான் கொல்வேனா? சுதஸ்ரவா சொன்னா, இது மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது, இது ஒழுங்கா இருக்காது, அசடுன்னு நல்லா தெரியுது. அதனாலதான் கேட்கிறேன், எனக்காக ஏதாவது கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் தளர்வு ஏதாவது தெரியாமனா? கிருஷ்ணன் சொன்னான், இவன் ஒவ்வொரு நாளும் 99 தப்பு வரைக்கும் பண்ணலாம், நான் பொறுத்துக் கொள்கிறேன். ஆனா ஒரே நாள்ல 100வது தப்பு பண்ணான்னா கண்டிப்பேன். 99 தப்பு வரை ஒவ்வொரு நாளும் அவன் செய்து கொண்டே இருக்கலாம், நானும் மன்னித்து கொண்டே இருப்பேன் கிருஷ்ணன். இதை பின்னாடி சிசுபாலன் தெரிஞ்சுட்டான். இது அத்தைக்காக கொடுத்த கன்செஷன். சிசுபாலன் என்ன பண்ணுவான், தினந்தோறும் கிருஷ்ணனை திட்டுவான். இவன் கிருஷ்ணனை திட்டத்தை கேட்கணுங்கிறதுக்காக உட்கார்ந்த வாழ்க்கை காதல ரத்தம் அப்படி திட்டுவான். கேட்பார் செவிசுது கீழ்மை வசவுகளை வையும் சேட்பால் பழப்பகைவன் சிசுபாலன். திட்டு 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 திட்டுன்னு அப்படி கிருஷ்ணனை திட்டுவான். ஆனா பக்கத்துல ஒரு அக்கௌண்டன்ட் ஒருத்தர நிறுத்திருப்பான், அக்கௌண்ட் பண்ணிட்டே வா. 1 2 3 4 கரெக்டா 97 98 99 வரும்போது இன்னைக்கு அக்கௌண்ட் ஓவர், இன்னைக்கு ஓட்டா ஓவர், நாளைக்கு பார்த்துக்கலாம். எப்படி டெண்டுல்கர் கரெக்டா 97 98 99 அவுட் ஆயிடுவாரோ, இவனும் கரெக்டா 97 98 99 கூட கரெக்டா நிறுத்திப்பான். ஏன்னா அதுக்கு ஒரு தியரி சொல்றா, டெண்டுல்கர் செஞ்சுரி போட்டா இந்தியா தோத்து போயிடும், இவன் செஞ்சுரி போட்டா ஆடே போயிடும். அதனால அவன் என்ன பண்ணுவான், கரெக்டா 97 98 99 கூட எப்படியாவது நிறுத்திக்கணும்னு சொல்லி பக்கத்துல ஆள் வச்சிருப்பான். இப்படிப்பட்ட சிசுபாலனுக்கு தங்கையை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு ஒத்த கால நிறுத்தினா ருக்மி. பின்னாடி இந்த சிசுபாலன் கதை பின்னாடி இவன் எப்படி அழிஞ்சு போறான்னா, பாண்டவர்கள் ராஜசூய யாகம் பண்ணும்போது ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு கிருஷ்ணனையும் திட்டி தர்மபுத்திரனையும் திட்டணும். அப்ப 100 கவுண்டும் தாண்டிடுறது, தப்பு கவுண்டும் 100 தாண்டிடுறது. பக்தனை திட்டினா பகவான் ஒதுக்க மாட்டான். 99 திட்டி எனக்கு திட்டினா ஓகே, அந்த ஒரு தொட்டு என் பக்தன் தர்மபுத்திரன் ஒரு திட்டியா இருந்தா சக்கராயுதத்தை ஏபி சிசுபால வதம் பின்னாடி நடக்குது. இவன் ருக்மி இப்படி சொல்லணும், சொந்தக்கார கேட்டானா, ஏடா இதுவாடா கல்யாணம், திருமணம்னா 2 மனசு இணைந்து போகணும். ருக்மிணி எவ்வளவு வசதியா இருக்கா, அந்த சிசுபாலன் எவ்வளவு மட்டமானவன். இந்த வசதியான ருக்மிணிய மட்டமான சிசுபாலனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னா இது அவ்வளவு தூரம் சரியாது. ஏன்னா திருமணத்தை ரொம்ப அழகா சொல்லுவார், 10 பொருத்தம் பார்த்து 9 கிரகங்களை சேர்த்து 8 திசைகளுக்கும் பத்திரிக்கை கொடுத்து 7 ஜென்மத்துக்கும் உறவு நினைக்கிற மாதிரி வந்தவாளுக்கு அறுசுவை விருந்தளித்து பஞ்சபூதங்களை சாட்சியா அக்னியில வச்சு 4 வேதங்கள் ஓதி 3 முடிச்சு போட்டு 2 மனசை ஒன்றாக ஆக்குவதுதான் திருமணம். வைதிக திருமணத்தின் மகத்துவம் நிறைய பேருக்கு தெரியதில்லை. இது என்ன வைதிக திருமணம்னு கேட்டுக்கூடாது. எவ்வளவு விஷயம் இருக்கு. 10 பொருத்தம் பார்த்து 9 கிரகங்களை சேர்த்து 8 திசைகளுக்கும் பத்திரிக்கை கொடுத்து 7 ஜென்மத்துக்கும் உறவு நிறைக்கிற மாதிரி வந்தவாளுக்கு அறுசுவை விருந்தளித்து பஞ்சபூதங்களை சாட்சியா அக்னியில வச்சு 4 வேதங்கள் ஓதி 3 முடிச்சு போட்டு 2 மனசை ஒன்றாக ஆக்குவது என்பதுதான் திருமணம். அந்த இருமணம் இணைந்தால்தான் அது திருமணம். இது எப்படிப்பா இணையும், இந்த இருமணம் இணைக்காதே, அப்புறம் எப்படி திருமணம்னா, அந்த காலத்திலேருந்து இந்த டைலாக் இருக்கு. இந்த ருக்மி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு ருக்மி சொன்னான், அதெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சா சரியாயிடும். அவ சின்ன பொண்ணு, அவள்கிட்ட என்ன கேட்கறது, நாம கழுத்து நீட்டுனா நீட்ட வேண்டிதான், சின்ன பொண்ணு என்ன கேட்கறது, அதெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சா போக போக சரியாயிடும் அப்படின்னு பத்திரிகையே அடிச்சுட்டான் ருக்மி. சிசுபாலன் தான் மாப்பிள்ளை. பத்திரிகை அடிச்சு நாளை மறுநாள் கல்யாணம், இன்னைக்கு காத்தால ருக்மிணி கைக்கு பத்திரிகை வருது. தனக்கும் சிசுபாலனுக்கும் கல்யாணம். இப்ப நல்லா கும்பிடிக்கோங்க, நாங்க இப்ப மானசீகமாக விதர்ப தேசத்துக்கு போறோம், துவாரகைக்கு போறோம், மறுபடியும் விதர்ப தேசம், மறுபடியும் துவாரகைக்கு போய் 8 பூர்த்தி பண்ண போறோம். ஆக இப்ப டே 1 டே 3 கல்யாணம், ஓகேயா? இப்ப டே 1 காலை, டே 2 நடுவில் இருக்கு,
டே 3 கல்யாணமே நடக்க போகுது. டே 1 காலை ஏதோ ஒரு பத்திரிகை வந்திருக்கு. ருக்மிணி பாக்குறா, யாரோ நம்ம ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் போகிறது, பத்திரிகை வந்திருக்கு, எடுத்து பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா ருக்மிணிக்கும் சிசுபாலனுக்கும் கல்யாணம்னு போட்டுருக்கு. இப்போ ருக்மிணி யோசிக்கிறாளா, ததவேத்தி அசிதா பாக்கி வைதர்பியும் துர்மனா புருஷன். எனக்கும் சிசுபாலனுக்கும் கல்யாணமா? அண்ணன் இப்படி அவசரப்பட்டு ஏற்பாடு பண்ணிட்டானே. இப்போ ருக்மிணி நிலைமையிலேருந்து யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு மாதிரி ஃபோன் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு டே 1 காலை, டே 3 காலை, கரெக்டாக இன்னும் 48 ஹவர்ஸ்ல இவளுக்கும் சிசுபாலனுக்கும் கல்யாணம். அதுக்குள்ள இவ கிருஷ்ணனுக்கு தன் காதலை தெரிவிக்கணும். கிருஷ்ணன் இவளை காதலிக்கிறானா ருக்மிணிக்கு தெரியாது, அது நமக்கு தான் தெரியும், ருக்மிணிக்கு தெரியாது. அப்ப தன் காதலை தெரிவிக்கணும், அவனை கன்வின்ஸ் பண்ணணும். ருக்மிணியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கிருஷ்ணன் முடிவெடுக்கணும். முடிவெடுத்து கிருஷ்ணன் கிளம்பி விதர்ப தேசம் குடினபுரத்துக்கு வரணும், வந்து கல்யாணத்தை நிறுத்தணும், நிறுத்தி ருக்மிணியை அழைச்சு. இதெல்லாம் ஒரு நாளைக்குள்ள நடக்குமா? 48 ஹவர்ஸ்க்குள்ள நடக்குமா? இது நடக்கிற மாதிரி தெரியலையே. இல்லைன்னா சிசுபாலனிடம் நாம் விழுவதா? இதற்கு என்ன வழின்னு சிந்தித்தாளா. ஒரு அந்தணர் அந்த பக்கம் வருகிறார். அவளுக்கு ஆப்தராக தெரிந்த ஒரு அந்தணர். அந்த அந்தணரை அழைத்து எனக்காக தூது போகும்போது சொல்லி 7 ஸ்லோகங்களை உள்ளடக்கிய ஒரு கடிதத்தை அவர் மேல கொடுத்து இதை கொண்டு போய் கிருஷ்ணன் கொடுப்போன்னு அனுப்புறார். அதான் விசிந்தியாப்தம் த்விஜம் கஞ்சிது கிருஷ்ணாய பிராகிணம் துருகம். ஒரு அந்தணர் த்விஜன் அவர்கிட்ட ஒரு கடிதத்தை கொடுத்து இதை கொண்டு போய் கிருஷ்ணன் கொடுப்போம், கண்ணனை வந்து என்னை மனது கொள்ள சொல்லுங்கள்னு சொல்லிட்டு கடிதத்தை கொடுத்து ஒரு தூதுவரை அனுப்புறார். யார் அந்த தூதுவர்? த்விஜன் தான் அந்த ஸ்லோகம் இருக்கு. பாகவதத்துல ஸ்லோகம் விசிந்தியாப்தம் த்விஜம் கஞ்சித்து கிருஷ்ணாய பிராகிணோ துருகம். ஒரு த்விஜனை அனுப்பினார். த்விஜன் அப்படின்னா அந்த சான்ஸ்கிரிட்ல த்வீனா 2, ஜானா பிறப்பு. த்விஜன் என்றால் இருபிறப்பாளர்னு அர்த்தம். 3 பேரை இருபிறப்பாளர்னு சொல்லுவாங்க. அந்தணருக்கும் இருபிறப்பாளர்னு பேரு, பல்லுக்கும் இருபிறப்பாளர்னு பேரு, பறவைக்கும் இருபிறப்பாளர்னு பேரு. ஏன்னா அந்தணர் முதல்ல தாயின் கர்ப்பத்தில் இருந்து ஒரு முறை பிறக்கிறார். அடுத்து உபநயனம், பூணல் போடும்போது காயத்ரி மந்திரம் உபதேசம் பெறும்போது 2வது முறையாக பிறக்கிறார். அதனால த்விஜன் 2 பிறப்பு. தாயின் கர்ப்பத்தில் இருந்து ஒரு பிறப்பு, உபநயனம் காயத்ரி பிரம்மோபதேசம் ஆகும்போது 2வது பிறப்பு. ஓகே. அதுக்கப்புறம் பல்லுக்கும் த்விஜகான்னு பேரு. ஏன்னா பல்லு முதல்ல பால் பல்லுன்னு முளைக்கும், விழுந்துடும். அதுக்கப்புறம் நிரந்தரமா பர்மனன்ட் டூத் அப்புறம் தான் முளைக்கும். 2 பிறப்பு த்விஜகா. ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு திருக்குழந்தை ஆண்டவன் அவருக்கே உரித்தான ஹாசியத்தோட சாதிப்பார். ஏன்னா நான் பிராமணனுக்கும் த்விஜன் பேரு, பல்லுக்கும் த்விஜன் பேரு. நான் அந்த பல்லுல ஏதாவது துரும்பு மாட்டி எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாக்கு அதை நம்பி நம்பி வெளியில தட்டாம இருக்காது. அது போலதான் பிராமணத்தை மாட்டின ரகசியம், நாக்கு வெளியில அதை தட்டாம இருக்காது. அதனால பல்லும் த்விஜகா, பிராமணனும் த்விஜகா, பறவைக்கும் த்விஜகான்னு பேரு. ஏன்னா பறவை முதல்ல தாயின் கர்ப்பத்திலிருந்து முட்டையா வந்து பிறக்கிறது, அப்புறம் முட்டையில் இருந்து குஞ்சாக வந்து பிறக்கிறது, இருபிறப்பு த்விஜகான்னு பேரு. இப்போ ஒரு த்விஜன் தூது போனான்னு தானே சொல்லியிருக்காரு. அப்படின்னா அங்கதான் ரகசியம் இருக்கு. பறவைக்கும் த்விஜகான் தானே பேரு. கருடன் என்பவரும் ஒரு பறவை. அந்த கருடன் தான் த்விஜன், பறவையாகிய கருடன் தான் த்விஜன் அந்தணர் வேஷத்துல போயிருக்காரு. அப்ப கருடன் போனார்னு சொல்லணும், அவர் அந்தணர் வேஷத்துல போனார்னு சொல்லணும். கருடன் அந்தணர் 2 பேரையும் குறிக்கக்கூடிய ஒரே வார்த்தை என்னன்னா த்விஜன். ஏன்னா கருடங்கிற பறவைக்கும் 2 பேருக்கு, அந்தணருக்கும் 2 பேருக்கு. பாருங்க சுகபிரம்ம எவ்வளவு கம்பீரமான ஸ்லோகம். த்விஜன் கஞ்சி. ஏன் கருடன் தூது போனார்? இந்த ஆச்சாரியர்கள் சுவைப்பட ரொம்ப ரசிச்சு சொல்றாரு. ஒரு சின்ன பின்னணி இருக்கு. பொதுவாக 2 திருவடி சொல்லுவார், பெரிய திருவடி, சிறிய திருவடி. பெரிய திருவடினா கருடன். பொதுவாக ஹனுமான திருவடின்னு தான் சொல்றது வழக்கம். சிலர் சிறிய திருவடின்னு சொல்லுவார். இப்ப அதை வச்சு நம்ம டிபேட் பண்ண வேண்டாம். கருடன் பெரிய திருவடி, ஹனுமான் சிறிய திருவடி. ஏன் வாழ பெரிய சிறியன்னு சொல்றோம்னா, கருடன் நித்திய சூரியா பெருமாளுக்கு எப்போதும் கைங்கரியம் பண்றவர் பெரிய திருவடி. ஹனுமான் ராமாயணத்துல வந்து பின்னாடி ஜாயின் பண்ணவர் சிறிய திருவடி. ஆனா பெரிய திருவடியான கருடனுக்கே ஒரு பாக்கியம் கிடைக்கல. சிறிய திருவடியான ஹனுமானுக்கு கிடைச்சிருப்பாங்க. நம்ம பாஷையில சொல்லணும்னா ஜூனியர் திருவடியான ஹனுமானுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் சீனியர் திருவடியான கருடனுக்கு கிடைக்கல. அது என்னன்னா பெருமாளுடைய ஆலிங்கனம். ராமாவதாரத்துல ஹனுமான் சுந்தரகாண்டத்துல ராமபிரான்ட்ட வந்து கண்டேன் சீதைன்னு சொல்லவும் பரிஷ்வங்கோ ஹனுமதா ஏஷ சர்வஸ்வ பூதஸ்து பரிஷ்வங்கோ ஹனுமதான்னு ராமன் ஹனுமான் அப்படியே கூப்பிட்டு, ஹனுமானே நான் உனக்கு என்னடா பரிசு தருவேன், இவ்வளவு பெரிய நல்ல செய்தி சொல்லியிருக்கியே, நான் என்னையே உனக்கு தரேன் வச்சுக்கோன்னு சொல்லி அப்படி ஹனுமான கூப்பிட்டு ராமன் அப்படியே ஆற தழுவிட்டான். இந்த வைகுண்டத்துல இருந்து கருடன் பார்த்தா
நம்ம சீனியர் திருவடின்னு சொல்லி உட்காந்துருக்கோம். நம்மள பெருமாள் கூட்டி இப்படி ஆலிங்கனம் பண்ணிக்கவே இல்லை, இந்த ஜூனியர் திருவடியை பண்ணிட்டாரே. அதனால கருடன் பார்த்தா ராமன் நம்மளை ஆலிங்கனம் பண்ணிக்கிற மாதிரி நாம ஏதாவது கைங்கரியம் பண்ணணும்னு நினைச்சா யுத்த காண்டம் வந்தது. இந்திரஜித்தோட நாகபாசத்தாலே கட்டுப்போட்டு மொத்த வானர சேனையும் விழுந்து கிடக்கா. அப்ப கருடன் என்ன பண்ணார், வானத்திலே பறந்து வருகிறார். ஒரு தங்கமலை ரட்டை கட்டி வருவது போல நாகபாசத்தில் இருந்து விடுவிப்பதற்காக கருடன் வைகுண்டத்திலிருந்து இறங்கி வந்தாராம். அப்பர் பாடுறார், வாசம் கலந்த மறைநாட மூலி மலை என்பதென்னை மழை என்று ஆசங்கி கொண்ட கொடைமீழி அண்ணல் சரணாம வெண்ணை அணுகும் தேசம் கலந்த மறைவாணர் செஞ்சொல் அறிவாளர் என்று முதலோர் வாசம் கலந்த பசி போல் அகன்ற பதகம் துறந்த குரகம்னு கம்பர் சொல்றா. எங்க தடையப்ப வள்ளல் வீட்டு வாசல்ல வந்து நின்னவனோட பசி எப்படி பறந்து போகுமோ அது போல கருடனுடைய ஒளிப்பட்டவாறே நாகபாசம் எல்லாம் பட் 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 என்று எல்லா நாகபாசமும் தடையப்ப வள்ளல் வீட்டு வாசல்ல நின்னவருடைய பசி பறந்து போவது போல் எல்லா நாகபாசமும் பறந்து போனது. ராமன் எழுந்தான். இப்ப கருடன் என்ன எதிர்பார்ப்பார், ஆலிங்கனம். ஹனுமானுக்கு கொடுத்ததா நமக்கு கொடுப்பார். ராமன் பேசாம எங்கிருந்தோ வந்து எதிர்பாராமல் ஆபத்தானவனாக உதவி செய்து கோவிட்ல எல்லாரும் கை குப்பி கை ஷேக் ஹேண்டே வேண்டாம் கை கூப்பிடுற மாதிரி ரொம்ப சந்தோஷம் போயிட்டு போட்டார். கருடன் பார்த்தாரு, இவர் தான் ஆலிங்கனம் பண்ணல, நாமாவது போய் ஆலிங்கனம் பண்ணுவோம்னு கருடன் போய் ராமன் ஆலிங்கனம் பண்ணா. ராமன் இந்த பக்கம் கை போடலையா. அவரை பார்த்து சொன்னார், எங்க தாத்தாவே வந்து ஆலிங்கனம் பண்ணாமல் எடுத்துருக்கார். கிருஷ்ணர் தான் பொதுவாக இப்படி கொண்டுவார், ராமர் பண்ண மாட்டார். இந்த இடத்துல ராமரே கிண்டல் கொடுத்தார். ஏன்னா ராமர் அவர் தாத்தா அஜனை பார்த்ததே இல்லை. அஜன்லாம் போய் தசரதன் 60,000 வருஷம் குழந்தை இல்லாம இருந்து அப்புறம் தான் ராமனே அவதாரம் பண்ணார். கருடன் வந்து ஆலிங்கனம் பண்ணா கிண்டல் பண்ற மாதிரி எங்க தாத்தாவே வந்த மாதிரி இருக்குன்னு கருடன் பார்த்தாரு, இவரும் பண்ண மாட்டேங்கிறா, நாம ஆலிங்கனம் பண்ணா என் தாத்தாவான்னு கேட்கிறா. சரியா போச்சு போன வைகுண்டத்துல போய் தள்ள கை வச்சுன்னு கருடன் உட்காந்துட்டாங்க. ராமாவதாரம் எல்லாம் பூர்த்தி ஆகணும். மகாலட்சுமி தாயா கருடத்தை கேட்டா, ஏன்பா ரொம்ப நாளா வருத்தமாவே இருக்கு. சொன்னா, ஆமா நீங்க சீனியருக்கு மரியாதை கொடுக்காம ஜூனியருக்கு மரியாதை கொடுத்தா அப்புறம் சீனியர் வருத்தப்படாம என்ன பண்ணுங்க. பெருமாள் ஹனுமான் அப்படி யாரை தழுவிட்டார், என்ன தழுவினாரான்னு கேட்டார். தாயார் சிரிச்சாலாம், இதுக்குதானடா வருத்தப்படுறேன். பெருமாள் எப்ப திரும்ப ஆலிங்கனம் பண்ணிப்பா, என் தூதுவனாக அவர்கிட்ட நீங்க போகணும். ஹனுமான எப்ப ஆலிங்கனம் பண்ணிட்டார், சீத்தையின் தூதுவனாக ஹனுமான் ராமத்தை வந்தார். தாயார்கிட்ட இருந்து தங்கிட்ட யார் வந்தாலும் பெருமாள் அவரை ஆற தழுவிடுவாங்க. அதனால தாயார் சொன்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த ராமர் தான் அடுத்து கிருஷ்ணரா வரப்போறார், அந்த சீதையாகிய நான் தான் ருக்மிணியா வரப்போறேன். சீதையிடம் இருந்து ராமன் தூது போன ஹனுமானை எப்படி ராமன் ஆலிங்கனம் பண்ணாமோ அது போல ருக்மிணியிடம் இருந்து கருடனான நீ கிருஷ்ணன் தூது போனா உன்னையும் அவன் ஆலிங்கனம் பண்ணிப்பான், கவலைப்படாதுன்னு சொன்னான். அதனால விஜயனாகிய கருடன், இருபிறப்பாளன் பறவையாகிய அந்த கருடன் இருபிறப்பாளன் அந்தன வேஷத்துல வந்தால் 7 ஸ்லோகம் அடங்கிய ருக்மிணியினுடைய அந்த வரலாற்றின் முதல் காதல் கடிதம் அதை கையிலே வாங்கி கொண்டார். வாங்கி கொண்டு கருடன் தானே இது தாயார் தேர்ந்தெடுத்து தான் பண்ணியிருக்கா. ஏன்னா இப்போ டைம் கம்மியா இருக்கு, நாமும் 1 ஹவர்ல பூர்த்தி பண்ணணும். அவளுக்கும் Day 1 Day 3 காத்தால கல்யாணம். Day 1 காத்தால கிளம்பி Day 1 துவாரகைக்கு போய் கிருஷ்ணனையும் அடுத்த நாளைக்குள்ள அழிச்சு வரணும்னா யாரால முடியும், கருடன் ஒருத்தனால தான் முடியும். அவரை அனுப்பினார். அவர் புறப்படுறார். காத்தால கிளம்பினவர் அன்று நண்பகலே அவர் துவாரகையை சென்று அடைகிறார். கருடனுக்கு என்ன கஷ்டம். அதனால பண்புண்ட புள்ளின் சிறபுலி துவாரகாம்ச சமப்பியத்திய பிரதிகாரை பிரவேசிதா அவசிய தாத்தியம் புருஷம் ஆசீனம் கர்ச்சனாசனே. கிடுகிடு கருடன் போறார். துவாரகையை சென்று அடைந்தார். கண்ணபிரானுடைய அரண்மனை வாசலுக்கு போறார். உள்ளே பார்த்தால் தங்க சிம்மாசனத்திலே கண்ணபிரான் எழுந்துள்ளி இருக்கிறான். இப்ப இந்த தூதுவர் கருடன் தான் வந்திருக்கார், ஆனா அந்த வேஷத்துல வந்திருக்கார். இப்ப இந்த தூதுவர் உள்ள போகலாம், கண்ணனை தரிசிக்கணும்னு பாக்குறார். அது உள்ள கிருஷ்ணன் அவரை பார்த்துனா, ஆஹா தாயாருடைய தூதுவர் நம்மளை தேடி வந்துட்டாரு. ஆனா பகவானுக்கு தெரியுமே, அவருக்கு எதுதான் தெரியாது. அதனால திருட்வா பிரம்மண்ய தேவசம் அவருக்கிய நிஜாசனாத்து உபவேஷ்ய அர்ஹயா சக்கரே யதாத்மானம் திவோகசா. நாராயணன் தேவலோகத்துக்குள்ளே சென்றால் தேவர்கள் தேவாதி தேவனான நாராயணனுக்கு என்னென்ன உபச்சாரம் பண்ணுவாளோ அது போல பகவான் எழுந்தான். வந்திருக்கும் அந்த தூதுவரான கருடன் கிட்ட ஓடினான். அவரை கூட்ட அப்படியே 2 தோள்களாலும் அவருடைய 2 தோள்களை ஆற கழுவிட்டான். கருடன் பார்த்தான், அப்பா எவ்வளவு பெரிய பாக்கியம். இதுல இருந்து நமக்கு ஒண்ணு புரியுது, எப்போ கோவிலுக்கு போனாலும் தாயார் சன்னதிக்கு போயிட்டு தான் பெருமாள் சன்னதிக்கு செல்ல வேண்டும். அதனாலதான் ஏன்னா ஹனுமான் ராமதூதனாக சீதையிட்ட போனார். அப்ப என்னவா கிடைச்சதுன்னா வால்ல நெருப்பு தான் கிடைச்சது. ஆனா சீதையின் தூதனாக ராமன் வந்தார். ராமனுடைய அந்த ஆலிங்கனம் என்பது கிடைத்தது. அதனாலதான் எப்போ கோவிலுக்கு போனாலும் முதல்ல தாயார் சன்னதிக்கு போய் தாயாருடைய ரெக்கமெண்டேஷனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் பெருமாள் சன்னதிக்கு போகணும்.
நம்ம ஊர் 6ஆம் முதல்வன் சன்னதியில ப்ராப்ளமே இல்லை. கோமடவல்லி தாயார் தான் முன்னாடி எழுதக்கூடிய இருக்கா. தாயார் பார்த்தா நாமெல்லாம் அசடுன்னு தெரியும். அதனால தாயார் கட்டப்பட்டா நானே முன்னாடி வந்து நின்றுறேன். எல்லாரும் வந்து எங்கிட்ட ரெக்கமெண்டேஷனை வாங்கிட்டு அப்புறம் அவங்ககிட்ட போகும்போது தாயார் ஏற்படுத்தி வச்சுட்டாங்க. அதனால இப்போ தாயாருடைய பிரதிநிதின்னு வரவும் ஒரு 6 கழுவிட்டு இந்த தூதுவரை உள்ள விட்டு உட்கார வச்சு உபதேசிய அர்ஹயான் சக்கரே யதாத்மானம் தியோகசா தம் புக்தவந்தம் அவருக்கு அறுசுவை பிரித்தளித்து விஸ்ராந்தம் ஓய்வெடுத்துக்கிறதுக்காக அறையிலே அவரை வழிகொள்ள செய்து உபகமிய சதாங்கதி பாணினா அபிமிஷன் பாதோ அவ்யகிரஸ்தம் அபிச்சத. கிருஷ்ணன் தன் கையால அவருடைய பாதங்களை பிடிச்சுட்டான் எனக்காக துவாரகை வரைக்கும்